அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இன்றைய நாட்கள் முதல் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு முக்கிய அறிவிப்பு, பல புதிய மாற்றங்கள், கட்டணங்கள் உயர்வு பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு உள்ளிட்ட பல ஆவணங்கள், புதிய விதிமுறைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இன்று முதல் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் அமலுக்கு வரும் என தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி முதல் கட்டமாக சுங்கச்சாவடியில், அதாவது 25 சுங்கச்சாவடிகள் இன்று முதல் ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை கார்களுக்கு ஏற்றவாறு, வாகனங்களுக்கு ஏற்றவாறு கட்டணங்கள் உயர்த்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக 150 ரூபாய் வரை கட்டணங்கள் உயர்த்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று இப்போ ரீசெண்டாக போன மாதம் வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலை 8 ரூபாய் 50 காசுகள் உயர்த்தப்பட்டாங்க. தற்போது எந்த ரூபாயும் உயர்த்தப்படவில்லை என அறிவிக்கப்பட்டாங்க. கூடிய விரைவில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக இப்போ நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆதார் அட்டையில் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் தான் கடைசி நாட்கள். அதாவது நீங்க உங்களோட ஆதார் அட்டையில் ஏதாவது முகவரி மாற்றனாலோ, பெயர் மாற்றம்னாலோ, இல்ல உங்களோட போன் நம்பர் மாற்றினாலோ, இல்ல அட்ரஸ் மாற்றம்னாலோ எந்த ஒரு கட்டணமும் செலுத்தாமல் இலவசமாக செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதிக்குள்ள பெற்றுக்கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி நீங்க எந்த ஒரு பணமும் செலுத்தாமல் உடனடியாக நீங்கள் UIDAI வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களோட அட்ரஸோ, உங்களோட பேரோ இல்லை முகவரியோ எது மாற்றினாலும் நீங்கள் உடனடியாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதற்கான நாட்கள் இன்னும் 14 நாட்கள் மட்டுமே பாக்கி உள்ளது. அதன்படி அடுத்து வரக்கூடிய அகவிலைப்படி உயர்த்தப்பட்டிருக்காங்க. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 50% இருந்து 53% உயர்த்தப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக ஆதார் மற்றும் பேன் கார்டுகள் இணைப்பதற்கான காலக்கெடு அறிவிக்கப்பட்டாங்க. செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட பேன் கார்டும் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். அப்படி இணைக்கப்படவில்லை என்றால் உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் 50,000க்கு மேலே டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பேன் கார்டு இருந்தால் மட்டும்தான் டெபாசிட் பண்ண முடியும். இதற்கான பல சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனால் உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட பேன் கார்டும் கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே இணைத்துக் கொள்ளுங்கள் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.